முகுந்தமால ஸ்தோத்திரம் குலசேகர ஆழ்வார்க்கான பிரார்த்தனைகள். குஷ்யத்தே நகரே ரங்கயாத்ரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் கும்பே புனர்வசு ஜாத்தம் கேரள சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராநீசம் குலசேகரம் ஆශ්‍රயே வேதவேத்யே பராபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேத்தசா சீத் சாக்ஷாத் நாராயணாத்மனா அஞ்சன மாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அணியரங்கர் மனைத்தூணை உடைந்துய்த்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தண்ணீர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சல என குட பாம்பில் கையிலிட்டான் வாழியே அனவர தமிராம கதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலகோன் செங்கமல திருவடிகள் வாழியே नमो ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनीति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे भूतैर्महद्वीर्य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रम् अत्र स्वरूपं रूपं तस्याग्रजं उरुपिरुं मादिरिं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोऽस्मि ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். முகுந்தமால ஸ்தோத்திரம் 46வது ஸ்லோகம். பிரணாமமீஷஸ்ய சிரः फलं विदुस् तदर्चनं प्राणं फलं दिवौकश मनः फलं तद्गुणतत्त्वचिन्तनं वसः फलं तद्गुणकीर्तनं बुधा. சொர்க்கலோகங்களை சேர்ந்த புத்திசாலி வாசிகள் தலையின் பூர்ணம் முழுமுதற் கடவுளுக்கு வந்தனங்களை செய்வதாகும் என்று அறிவார்கள். உயிர் மூச்சின் பூர்ணம் பகவானை வழிபடுவதாகும். மனதின் பூர்ணம் அவருடைய திவ்ய குணங்களையும் பேச்சின் பூர்ணம் அவருடைய தன்மைகளையும் போற்றுவதாகும் என்பதை அறிவார்கள். குலசேகர ஆழ்வார் ஒரு வித்தியாசமான ஸ்லோகத்தை இங்க எழுதியிருக்கார். எதுக்கு எழுதினார் அப்படின்றத பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார். இவர் என்ன சொல்றார், யாரை பத்தி பேசுறாருன்னா தேவர்களை பத்தி சொல்றார். இங்க திவௌகஷவ் திவௌகஷக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை தேவர்களை குறிக்கிறது. இப்ப தேவர்களை பத்தி பார்க்கலாம். நம்ம பொதுவா தேவர்களை வணங்குவதில்லை, தேவர்களுக்கு எந்த ஒரு வழிபாடும் செய்வதில்லை. ஆனால் தேவர்களை கண்டிப்பாக மரியாதை செய்கிறோம். இதில் தெளிவா இருக்கணும். தேவர்கள் இருக்கிறார்கள். மாயவாதிகள்லாம் சொல்ற மாதிரி தேவர்கள் இல்லை அப்படிலாம் இல்லை. மற்ற மதத்தினர்லாம் தேவர்களை நிந்திக்கிறார்கள், இல்லைன்னு சொல்றாங்க. நாம தேவர்களை ஒப்புக்கொள்கிறோம். தேவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அவர்களும் ஜீவாத்மாக்கள் தான். ஆனா தேவர்கள் பல பல யுகங்கள் பல பல புண்ணியங்கள் செய்து அவங்க பல பதவிகளை பெற்றவர்கள். அங்கு தேவர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தேவர்களுக்கு நிறைய சக்திகள் உண்டு. நிறைய சக்திகள் உண்டு. அவர்கள் நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த மாதிரி உருமாறலாம், நினைத்த விஷயங்களை அடையலாம். அழகான தேகம், ஆரோக்கியமான தேகம், இனிமையாக பாடக்கூடியவர்கள், நல்லவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பகவானுக்கு நெருக்கமானவர்கள், இதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட. நீண்ட ஆயுளை கொண்டவர்கள், சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறப்பின் துன்பம் கிடையாது, நோய் கிடையாது. ஆனால் கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, முக்தி இல்லை. அவர்கள் பக்தர்கள்,
இத்தனை விஷயம் நம்ம வந்து தேவர்களை பத்தி கேட்டிருக்கோம். பல நேரங்களில் அவர்களும் கிருஷ்ணரை அறிவதில்லை. அதையும் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய லீலைகள்ல. பல நேரங்கள்ல அவங்களுக்கே முழு முதற் கடவுள் யாருன்னு தெரியாது. பல நேரங்கள்ல அவங்களுக்கு இருக்கும் சக்திகள், தேவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் அவர்களுடைய கண்ணை மறைத்து விடுகின்றது. அதுவும் நம்ம பார்த்திருக்கோம். இங்க முக்கியமா அந்த தேவர்களே பகவானுக்கு எப்படி வணங்குறாங்க, அவங்களுக்கு எது முக்கியமா தெரிந்திருக்கும் அப்படின்றத இங்க குலசேகர ஆழ்வார் சொல்றார். இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஸ்லோகமா தெரியுது. ஆனா இதுல ஒரு பல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த தேவர்களுக்கு வந்து முழுமுதற் கடவுளுக்கு தலை தலை இருக்கு, எல்லாருக்குமே தலை இருக்கு. அந்த தலையில கிரீடமும் இருக்கு. இப்ப தேவர்களுக்கெல்லாம் கிரீடம் உண்டு. மன்னர்கள்லாம் கிரீடம் வச்சிருப்பாங்க. அந்த கிரீடம் வச்சிருக்கிறதுனுடைய பலன் என்ன? அது பகவானுக்கு முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தலை வணங்கலைன்னா அது அந்த தலைக்கு ஒரு பாரம் தான். இதையும் நம்ம வேற ஸ்லோகங்கள்ல பார்க்கிறோம். இந்த தேவர்கள் தலை வணங்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. மூச்சு விடுறதுனுடைய பூர்ணம்னா முழுமைத்தனம். மூச்சு விடுறதுனுடைய முழுமைத்தனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்ணம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரை வழிபடுவது. மனதின் பூர்ணத்தனம் என்னன்னா, திவ்ய குணங்களை நினைக்கணும். பேச்சினுடைய பூர்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவானுடைய தன்மைகளை போற்றுதல் அப்படின்னு அவங்க அறிவார்கள்னு சொல்றாரு. சரி, அவர்கள் அறிவார்கள். அதனால இப்ப என்ன, மனிதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பக்தியில எது பக்தின்னு தெரியாது. இது நான் பல முறை வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன். நீங்க பக்தி சாஸ்திரி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவன் மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு போறான் அப்படின்னும் போது கர்மகாண்டம் வரும், வழிபாடுகள் வரும், தேவி தேவர்கள் வழிபாடெல்லாம் வந்துரும். கர்மகாண்டம் என்பது வந்து வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. யாராலெல்லாம் தூய பக்தியை பற்றி யோசிக்க கூட முடியாதோ அவங்களுக்கு கர்மகாண்டம் வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு ஜீவராசி உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், சண்டையிடுதல் அப்படின்னு வாழறானோ அவன் வந்து மிருகத்துக்கு மேம்பட்டவன் இல்லை, மிருகன் மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்கவே, பிரபஞ்சம் முழுக்கமே அப்படிதான். அப்ப அந்த மக்கள் உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், சண்டையிடுதல்னு இருக்கிற மக்கள் அவர்களுடைய சுகபோகங்கள்ல பிரச்சனை வரும்போது இதை எப்படி அடையலாம்னு யோசிப்பாங்க. அப்பொழுது அவர்களுக்கு வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மகாண்டம் ஞாபகத்துக்கு வரும். ஓ, ஓகே, இந்த யஜ்யம் பண்ணா இது கிடைக்கும், இந்த பூஜை பண்ணா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஹ், அறிகிறார்கள், அதை கடைபிடிக்கிறார்கள். அது வந்து பக்தி கிடையாது. யாராவது தேவி தேவர்களை வழிபட்டுட்டு நாங்கெல்லாம் பக்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதன் பெயர் பக்தி கிடையாது. பக்திக்கு வேற பொருள் இருக்கு. இது வந்து ஒரு வியாபாரம். அது ஒரு நல்ல வியாபாரம் தான். குட் டீல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குட் டீல். நான் வந்து உங்களுக்கு நடந்தே வரேன், நான் மொட்டை போடுறேன், நான் அலகு குத்திக்கிறேன், நான் நெருப்புல மிதிக்கிறேன், நான் தேங்காய் உடைக்கிறேன், நான் பொங்கல் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு குட் டீல் தான். உனக்கு நான் அடிமையா இருக்கிறேன், உனக்கு ஒரு சேவை பண்றேன், உன்னை நான் திருப்திப்படுத்துறேன், நீ எனக்கு இதை கொடு. இப்படிதான் கர்மகாண்டம். இத பக்தின்னு சொல்லவே கூடாது. இது பக்தி கிடையாது. நிறைய பேருக்கு ஆனா அதை தான் பக்தின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. நிறைய பேர் அதை பக்தின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்தினா என்னன்னே தெரியாதே. அதனால இதை பக்தின்னு நினைச்சுப்பாங்க. நாங்க பக்தியா இருக்கிறோம்னு நினைப்பாங்க. நாங்க ஆறுபடை வீட்டுக்கு போறோம் அப்படின்வாங்க. நாங்க நடந்தே போறோம், மலை சுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பக்தி கிடையாது. பக்திக்கு வந்து வேற அர்த்தம். இந்த கர்ம காண்டிகள் இந்த மாதிரி போய் போய் தேவி தேவர்கள் கிட்ட போய் 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 இந்த விஷயங்கள்லாம் நிரந்தரமானது இல்லையே அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும் போது நிரந்தரமான ஒன்றை தேட ஆரம்பிப்பாங்க. இது அடுத்தபடி. அப்பதான் கர்ம யோகம் ஆரம்பிக்கும். கர்ம யோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், அதுக்கப்புறம் வந்து பக்தி யோகம்.
இதனால இந்த தேவி தேவர்களை வழிபடுறத ஒருத்தர் வந்து நிறுத்தி பக்தினா என்ன அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமான்னு சொல்லப்படுது. அந்நிய அபிலாஷிதா சூன்யம், வேற ஆசை, அபிலாஷான்னு ஆசை, வேற ஆசைகள்லாம் கிடையாது, ஜீரோ. ஞான கர்மாதி அனாவிருத்தம், ஞான மார்க்கம் கர்ம கர்ம மார்க்கம் இதெல்லாம் அதெல்லாம் விட்டுறாங்க அவங்க. அனுகூல்யன கிருஷ்ணருக்கு அனுகூலமான விஷயங்களை செய்றாங்க. கிருஷ்ணானுசீலனம், கிருஷ்ண பக்திக்கான அனுகூலமான செயல்களை செய்றாங்க. அதுதான் உத்தமமான பக்தி. அதுக்கு வந்தப்ப அந்த பக்தர்களுக்கு நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர் ஆயித்வை அப்படி வந்துடுறாங்க. அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இந்த உடலை கொடுத்தவன் உடலை பராமரிப்பான். அவனுக்கு அது தெரிஞ்சிடும். இந்த உடல் எவ்வளவு வந்ததுன்னா அது போறதுக்கும் இருக்கு. இந்த உலகத்துல ஒண்ணு தோன்றினால் அது மறையத்தான் வேணும். அது எதா இருந்தாலும் அது இந்த உலகத்தினுடைய நியதி. தோன்றினால் பர்த் டேட் உண்டா, டெத் டேட் உண்டு. பிகினிங் இருக்கா, எண்ட் இருக்கு, முடியும். பர்த்டே உண்டா, டெத் டேவும் உண்டு. அதனாலதான் பக்தர்கள் பர்த்டே எல்லாம் கொண்டாடுறது இல்லை. ஏன்னா நல்லா ஞாபகப்படுத்துறோம். பர்த்டே நம்ம கொண்டாடணுமா, டெத் டே ஞாபகம் வந்துடும் நமக்கு. கொண்டாடக்கூடாது. இந்த குழந்தைங்க வேணா கொண்டாடிக்கலாம், பெரியவங்க எல்லாம் கொண்டாடுறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பர்த்டே விஷ் பண்ணுங்க, விஷ் பண்றேன். திரும்பி நம்ம பிறக்க கூடாது. அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பர்த்டே இருந்தா டெத் டே இருக்கு. இதை புரிந்து கொண்ட மனிதன் மற்ற விஷயங்களால அலைக்கழிக்கப்பட மாட்டான். இப்ப தேவர்களை பத்தி இங்க எதுக்கு சொல்றாருன்னா, அந்த தேவர்களை பற்றி நாம் அறிய வேண்டும். அவரு நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு குலசேகர ஆழ்வார். எங்கேயாவது யான் போய் இந்திரலோகம் ஆளும் அப்படின்னு விரும்புறாரா? இல்ல. யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடுறார் திருமாலையில. எங்களுக்கு இந்திரலோகமும் வேண்டாம் அப்படின்றத தெளிவா இருக்கிறாங்க ஆழ்வார்கள்லாம், தெளிவா இருக்கிறாங்க. இங்க ஏன் சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் பக்தர்கள், தேவர்கள்லாம் பக்தர்கள். அதனால அவங்க வந்து அவங்களும் பக்தி தான் செய்யறாங்க. ஆனா தேவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு கவலை, எப்படியாவது நாம வந்து பாரத தேசத்துல ஜன்மம் எடுப்போமா? இது வந்து சாஸ்திரத்துல இருக்கு. இந்தியால பிறந்து இங்க இருந்து பக்தி செய்யுமான்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்திய மக்கள்லாம் என்ன நினைக்கிறோம்? நீங்க எந்த வீட்டுல போய் பாத்தீங்கன்னாலும் இந்திய மக்கள் பொதுவா, இந்திய மக்களுக்கெல்லாம் வந்து இந்தியால இருக்கிறதுக்கே பிடிக்காது. மாதாஜி நீங்களும் போயிட்டு வந்தீங்களேன்னு கேட்கலாம். கணவருடைய வேலையின் நிமித்தமாக போயிட்டு அழுதுட்டு வந்துட்டோம் திரும்பி. அங்க இருக்க விரும்பவில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வெளியே போயிட்டா உள்ள வரத்துக்கே பிடிக்காது. அவங்க வரவே மாட்டாங்க, அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அங்க வந்து வசதிகள், கண்டிப்பா வசதிகள் அதிகம், சுத்தமா இருக்கும், சட்ட திட்டங்கள்லாம் ஒழுங்கா நடக்கும். இந்தியால மாதிரி வாழ்க்கையே பெரிய போராட்டம் இந்தியால, அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் கிடையாது. ஆனால் பக்தி செய்வதற்கான அனுகூலமான சூழ்நிலை இந்தியால தான் உண்டு. ஏன் அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்ன, மற்ற இடத்துல பக்தி செய்யக்கூடாதா, நாங்கெல்லாம் பக்தி செய்யலையான்னு சொல்லிட்டு நிறைய துபாய் மக்கள் சொல்லுவாங்க. சில வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சில பக்தர்கள்லாம் இங்கதான் நாங்க நல்லா பக்தி பண்றோம் அங்க விட அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யலாம். ஆனால் இங்கு இருக்கும் ஒரு சக்தி அங்கு கிடையாது. இது ரெண்டு வாழ்க்கையும் அனுபவிச்ச எனக்கு தெரியும். அங்கு மக்களே வந்து முழுக்க முழுக்க பௌதிகவாதிகள் தான். இங்க இந்தியால வந்து இப்ப ஒரு தேவி தேவரை வழிபடுறவங்க கூட பரவாயில்லன்னு தோணும் எனக்கு. அங்க சட்ட திட்டங்கள்லாம் ஒழுங்கா கடைபிடிப்பாங்க, புடிச்சு தள்ள மாட்டாங்க, பஸ்ல ஏறும்போது இடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படி இடிச்சு தள்ளினா கூட இந்தியா பெட்டர் தான். இங்க இருக்கும் காற்று, இங்க இருக்கிற பக்தி காற்று அங்க கிடையவே கிடையாது. தேவி தேவர்கள் வழிபாடு கூட நம்ம காதுல விழுது, போறோம் வரோம். ஆனா அங்க அது கூட கிடையாது. அதெல்லாம் வந்து மயான பூமி மாதிரி இருக்கும். ரூம் சைலண்டா இருக்கும் சில இடங்கள்லாம் போனீங்கன்னா. அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க சிறு குழந்தைகள் கூட கொஞ்சம் சத்தம் பட்டா கூட அதுக்கு பிடிக்காது. எச்ச துப்புறாங்க, இது அழுக்கா இருக்குது அது அழுக்கா இருக்குதுன்னு சில குழந்தைகள் ரொம்ப டிமாண்ட் பண்ணும். இது பௌதிக ரீதியாக அவர்கள் முன்னேறிய மாதிரி தெரியுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆன்மீக வாழ்க்கை எங்கு நன்றாக இருக்கிறதுன்னு தேவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க வெளிநாட்டு வாழ்க்கை,
சொர்க்கலோக வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சொர்க்கலோக வாழ்க்கை பன்மடங்கு பெருகியது. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலே சொன்னேன், பறக்கணும்னு நினைச்சா பறப்பாங்க, பாடணும்னு நினைச்சா பாடுவாங்க, அங்க ரதம் ஓடும், அது ஓடும், இது ஓடும், ரொம்பவே சுகமான வாழ்க்கை. சொர்க்கலோக வாழ்க்கை சுகமான வாழ்க்கை. ஆனால் சிறைச்சாலை என்பது, ஒரு சிறைக்கு போறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன், அந்த சிறைச்சாலைக்கு போறவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலு, செகண்ட் கிளாஸ் ஜெயில், தேர்ட் கிளாஸ் ஜெயில், 3 கிளாஸ் இருக்கு. முதல் தரம், ரெண்டாம் தரம், மூணாம் தரம். முதல் தர ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து டிவி கொடுத்துருவான், ஒரு தனி ரூம் இருக்கும், கூடவே டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், நியூஸ் பேப்பர் இல்லை ஃபோன் பயன்படுத்தக்கூடிய வசதி அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்தாலும் சிறை சிறை தான். செகண்ட் கிளாஸ்ல கொஞ்சம் சுமாரா இருக்கும், தேர்ட் கிளாஸ் ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிதான் இந்த பௌதிக உலகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில் என்பது சொர்க்கம், மிடில் இருக்கிறது நம்மெல்லாம். இந்த லோ கிளாஸ்ன்றது வந்து நரகம். இந்த 3 வகையான திட்டத்தை பகவான் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தேவி தேவர்கள்லாம் பரவாயில்ல நல்லா இருக்காங்கன்னு இல்ல, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு உடல் ரீதியா நம்ம மாதிரி உடல் ரீதியா நோய் முதுமை அதெல்லாம் கிடையாது, ஆனா வேற பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கும் பக்தி செய்வதற்கான ஆர்வம் குறையும். ஏன்னா அவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை, அந்த கஷ்டம்ன்றது கொஞ்சம் கஷ்டம்ன்றது இல்லைன்றதுனால அவங்க வந்து அவ்வளவு தீவிரமான பக்தியை செய்வதற்கு அங்கு வாய்ப்புகள் இல்லை. பக்தர்களா இருக்கிறாங்க. எப்பதான் அசுரர்கள் அவர்களை தாக்குகிறார்களோ, அவர்கள் ராஜ்யம் பறி போகிறதோ, அப்பெல்லாம் சரணடைகிறாங்க. இந்த நவக்கிரகம்னு சொல்றோமே, அந்த நவக்கிரகங்கள் கூட, நவக்கிரகங்கள் இந்த உலகத்தை ஆள்கிறார்கள்ல, ஆனால் அவர்கள் கூட, அந்த நவக்கிரகங்கள் கூட பல பல நேரங்கள்ல அசுரர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள், பகவானுடைய மாயைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள், துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பது நிஜம். அதனால இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது கர்ம காண்டத்துல சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்கு போற ஆசையை பக்தர்கள் அடியோடு தூக்கி போட்டுறணும். அது சொர்க்கத்துக்கு போற ஆசை எப்படி, நாங்க போற விரும்பலையே, நாங்க கிருஷ்ணரை தானே விரும்புறோம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறோன்றத யாராவது பக்தர்கள் இதுக்கு சொல்ல முடியுமா, பதில் சொல்ல முடியுமா? நாம லிட்ரலா நம்ம சொர்க்கம் போக விரும்பல, ஆனால் என்னுடைய வாதம், நாம் அனைவருமே சொர்க்க வாழ்க்கையை விரும்புகிறோம். சரியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அந்த நம்மள எல்லாத்தையும் அவர் வந்து கூட்டின்னு போவாராம். மேல கூட்டின்னு போகும்போதோ இதோ சொர்க்கம், இதோ இது நரகம், இது இது உனக்கு உனக்கு போகும்போதே நமக்கு என்ன ஆசை வரும்னா, இந்த சொர்க்கத்துல இருக்கிறவாளை பார்த்தா ஆகா எவ்வளவு அமோகமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எப்படி இருக்காங்க, அவளை மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு நினைப்பாங்களா? அதனால திரும்பி வருவாங்களான்னு என்னோட அபிப்பிராயம். நான் கேட்ட கேள்வி அது கிடையாது. ஆஹ் நான் கேட்ட கேள்வி, நாம எல்லாருமே சொர்க்க வாழ்க்கைக்கு ஆசைப்படுறோம். ஆமா. அதை எப்படி அறிவோம்? எப்படி அறிவது? சரி, பக்தி வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தியோட இருக்கிறதுனால போறோம். அது இல்ல மாதாஜி, நான் கேட்கிற கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம வெளிப்படையா, நான் கூட பாடுறேன், நான் கூட என்ன சொல்றேன், அடிக்கடி சொல்ற பாசுரமே இதேதான், யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவேய் பெறணும் வேண்டேன்னு சொல்லிடுறேன். ஆனால் சொர்க்க வாழ்க்கையை தான் நான் உள்முகமாக விரும்புகிறேன். இதை எப்படி நிரூபிப்பீங்க? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. வசந்தி மாதாஜி சொல்லுங்க. அது வந்து நம்ம இன்னைக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கையில இருந்து ஒரு ஸ்டெப் லோவர் போனாக்கா நம்ம அதை வருத்தப்படுவோம். அது பட்டா நம்ம வந்து சொர்க்க வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவான்னு அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க. எது வந்தாலும் நம்ம குறைஞ்சாலும், இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில இருந்து ஒரு ஸ்டெப் குறைஞ்சாலும் அதை யதார்த்தமா ஏத்துண்டா அவ வந்து சொர்க்கத்துக்கு ஆசைப்படலைன்னு அர்த்தம். கரெக்ட். அதாவது நம்ம என்ன பண்றோம் இப்ப பாருங்க, எங்கேயோ பயணிக்கிறோம், பயணிக்கும் போது பகவான், இப்ப நான் திருப்பதி போறேன்னு வச்சுக்கோங்க, திருப்பதிக்கு போறேன் அடுத்த மாசம். அப்போ வந்து பயணிக்கும் போதே எனக்கு வந்து பயணம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், தேர்ட் ஏசி வேணாம் செகண்ட் ஏசியில போகணும், செகண்ட் ஏசி வேணாம் ஃப்ளைட்ல போகணும், எனக்கு ரூம் வந்து ஒழுங்கா இருக்கணும், எனக்கு வந்து நான் வந்து இது அது இப்படிலாம் வைக்கிறேன் பாருங்க கண்டிஷன்ஸ். அங்க போய் பெருமாளை பார்க்கறது தான் முக்கியம், ஆனா எனக்கு வசதிகள் வேணும், எனக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க, அப்பவே நான் சொர்க்கத்துக்கு தான் ஆசைப்படுறேன்னு அர்த்தம்.
நான் மாமி சொன்ன மாதிரி எந்த ஒரு அசௌகரியத்தையும் என்னால தாங்க முடியும் அப்படின்னு எப்ப நான் மாறுறேனோ அப்பதான் நான் பக்தர். அப்பதான் நான் சொர்க்கத்துக்கு ஆசைப்படல. ஏன்னா சொர்க்க வாழ்க்கை பாருங்களேன், எது நோவாம நோன்பு கும்பிடுறாங்க. அதுல பிரச்சனை, அதுல நோவாம நோன்பு கும்பிடுறதுல பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாம் வசதிப்பட்டவர்கள். இந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தக தக தகன்னு இருப்பார். அவரு அழகா, அவருக்கு சளி பிடிக்காது, நோய் வராது, தலைவலி வராது, வயிற்று வலி வராது, வயித்தால போவாது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் எப்போதும் மனச்சாச்சலமா இருக்கிறாரு. பாருங்க, எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டது இல்ல. இத பத்தி நம்ம யோசனை பண்ணோம்னா நம்ம சொர்க்கலோக வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட மாட்டோம். அந்த ஆசை நம்மளை இங்க சிக்க வைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ அவ்வளவு நம்ம இங்க சிக்குவோம். அப்ப அல்டிமேட்டா அடுத்த ஜென்மத்துல நம்மள வந்து கண்டிப்பா கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்துல தான் போடுவார். கண்டிப்பா அடுத்ததெல்லாம் அப்போ ஒரு ஒரு குருவனுடைய வியாச பூஜை. வியாச பூஜைன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குருவனுடைய வியாச பூஜைனா அவருடைய பிறந்த நாளை வியாசரனுடைய தினமாக கொண்டாடுறது. அந்த குருவுக்கு நன்றி செலுத்துறது தான் வியாச பூஜை. அப்போ ஒரு குருவனுடைய வியாச பூஜையில ஒரு பக்தர் படிக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நிறைய சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல கூட. அவர் படிக்கிறார், நாங்கள் பிரபுபாதர் திரும்ப 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 அடிப்படை விஷயங்களே சொல்றார். ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, பக்தியில சிறப்பா இருங்க அப்படின்னு அடிக்கடி அடிப்படை விஷயங்களே சொல்றாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், தள்ளி விட்டுறோம். சில பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாவா, பிரேமா, கிருஷ்ண பிரேமை, ருச்சி அப்படிலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுறாங்க. ஆனா நம்ம அடிப்படை விஷயத்தையே கடைபிடிக்கிறது இல்ல. அடிப்படையே இல்ல நம்ம கிட்ட. பிரபுபாதர் புத்தகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியாத பெரிய விஷயங்கள்லாம் நிறைய பேச மாட்டார். திரும்ப திரும்ப சொல்றார், மனிதனா இரு, மிருகமா இருக்காத, அடிப்படை விஷயங்களை நிறைய சொல்வார். அப்ப பக்தர்கள்லாம் இதெல்லாம் பிரபுபாதர் அபக்தர்களுக்கு சொல்றாரு, எங்களுக்கு கிடையாது, நாங்க தான் நல்ல பக்தி பண்றோமே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன முடிஞ்சு போச்சு, என்ன ஆச்சுன்னா ஒருத்தரா இஸ்கான்ல இருந்து வந்து இங்க சொர்க்கம் என்னும் டஞ்சன்ல, சொர்க்கம் என்னும் சிறைச்சாலையில் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் அப்படின்னு அழுகுறாரு, எழுதுறாரு. நீங்க சொர்க்கத்துல இருந்து ஒருத்தர் வியாச பூஜை வியாச பூஜை ஆஃபரிங் எழுதுற மாதிரி எழுதப்பட்டிருக்கு சொல்றாரு அவரு. இங்க ஒருத்தரா இஸ்கான்ல இருந்து மேல வந்துடுறாங்க. எங்க வராங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் வராங்க, கிருஷ்ணர்கிட்ட போகல அப்படின்னு. ஆகையினால நம்ம இந்த தேவர்கள்லாம் நல்ல வசதியா சுகமா பக்தி பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அவர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், இங்க வந்திருக்க கூடாது, நாங்க பூமியில இருந்து பகவானுடைய பக்தி தொண்டு செய்யணும். அதுவும் பாரத கண்டத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, யாரெல்லாம் இந்தியால பிறந்திருக்கீங்களோ, பாரதத்துல பிறந்திருக்கிறீங்களோ, நீங்க பக்தி செஞ்சு இந்த பக்தி பிரச்சாரத்துல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார தேக்க தாரிக்காகோ கிருஷ்ண உபதேஷ்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. இந்த பாரத பூமியில ஜன்மம் யாரை எடுத்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கு, பக்தி பிரச்சாரத்துல ஈடுபடுற கடமை இருக்கு, அதுல நீங்க ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அப்ப தேவ வாழ்க்கை என்பதும் துன்பமானது தான். நாம நினைச்சுக்கிறோம் அது சுகமானது அப்படின்ட்டு. சுகம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுல அதை விட பெரிய துன்பம் இருக்கிறது. நீங்க அப்போ வந்து தேவி தேவர்கள்லாம் எங்களெல்லாம் தொல்லை பண்ணாதீங்க, நாங்க அமைதியா பக்தி பண்ணலாம்னு பாக்குறோம் அப்படின்னா அவங்களால அவங்கள சும்மாவே விடுறது இல்லையா மக்கள். ஆத்தாடி மாறிம்மா எனக்கு இதை கொடு அதை கொடு, ஐயப்பா அதை கொடு இதை கொடு, ம் பிள்ளையாரப்பா தேங்காய் உடிக்கிறேன் இது கொடு அதை கொடு, இப்படியே மக்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்கணும் உடனே யஜ்யம் பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க. இந்த தேவன் அந்த தேவன் அந்த தேவன் இந்த தேவன் அவங்க சொல்றாங்க. தேவி தேவர்கள்லாம் சொல்றது எங்களுக்கு நேரமே இல்லை. நாங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லலாம்னு பார்த்தா இந்த கூட்டம் வந்து எங்களை வந்து மோதுது. அவங்களுக்கு வேலையும் இருக்கும், மேனேஜ்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்க, வேலை பண்றாங்க. யாரும் வேலை இல்லாம இந்த உலகத்துல இருக்க முடியாதே. அவங்களுடைய பொழப்பு இருக்கே, மேனேஜ் பண்ணணும், இந்த மக்களை ஆள வேண்டும். வாயு பகவான் காத்து கொடுக்குறாரு, அக்னி பகவான் வந்து நெருப்பு கொடுக்குறாரு, சூரிய பகவான் எப்பவும் காஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, சந்திர பகவான் வந்து குளிர்ச்சியை கொடுக்குறாரு, மேகங்கள் மழையை கொடுக்குது. இவங்க எல்லாம் பர்சனாலிட்டிஸ், இவங்க எல்லாம் தனித்தனி நபர்கள். அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வேலையை கொடுத்து வச்சுக்கிறாரு பகவான். அப்ப அந்த வேலையும் செய்யணும். அது இல்லாம மக்கள் போய் நோய் நோயின்னு போய் பிப்பாங்க.
இரண்யகசிபு மாதிரி ஆளுங்கள்லாம் அப்படியே பிரம்மாய நமக பிரம்மாய நமகன் பிரம்மதேவனை சும்மாவே விட மாட்டாங்க. பிரம்மா அங்க சாண்ட் பண்ணணும்னு நினைப்பார். ஓ, சிருஷ்டி வேற பண்ணணும், சிருஷ்டி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் உட்காந்து பகவானை தியானிக்கலான்னு பார்த்தா இந்த இரண்யகசிபு தொல்லை பண்ணுவான். சரின்னு வந்து சரிப்பா என்ன வேணுமோ புடிச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு அவன் உலகத்துல இருக்கிற மக்களை தொல்லை பண்ணுவான். இப்படியாக மேல இருக்கிறவங்க எல்லாம் கூட நிம்மதியாக இல்லை. இந்த இந்த கருத்துக்களை சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம அப்படி அங்கேயாவது மயங்கிடக்கூடாது. மேலையும் அவங்க நிம்மதியா இல்ல, சிறைச்சாலை சிறைச்சாலை தான். நம்ம சாதாரணமா இருந்துட்டு எளிமையான முறையில பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபாத்திரம் அஷ்னாமி பிரயதாத்மனக. சிம்பிளா நம்மால முடிஞ்ச பக்தியை செஞ்சுட்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தி அவர்கிட்ட போறது நம்முடைய குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் அததான் அப்படி சொல்றார். இவங்கெல்லாம் கூட பக்தர்கள் தான். ஆனா அவர்களை மாறி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இப்ப இன்னொரு உதாரணம், நம்ம பிராக்டிக்கலா இஸ்கானுக்கு வந்து பிராக்டிக்கல் உதாரணம் என்னன்னா, இந்தியால இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சரி, நம்மெல்லாம் இந்துக்கள், நம்ம ஏற்கனவே தேவி தேவர்கள்லாம் வழிபட்டு தான் இருந்தோம். நமக்கு பிரபுபாதருடைய கருணையினால முழுமுதற் கடவுளை வழிபட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்க ஒரு மாயை என்னன்னா, வெளிநாட்டு பக்தர்கள்லாம் இங்க வந்துருவாங்க. அவங்க வந்து இங்க வந்து நம்மள மாதிரி மாறுறோம் முயற்சி பண்றாங்க. நம்மலாம் என்ன பண்றோம், அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரியே மாறுறதுக்கு முயற்சி பண்ணி சில பேர் அங்கேயே போயிடணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய பக்தர்களை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா வாழ்வாதாரம் தேவைதான், முக்கியம்தான். ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க அதற்குரிய தகுதி இல்லைன்னா இஸ்கான் மூலியமா வந்து போறதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க, பார்த்துருக்கேன். அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா சட்டுன்னு அப்படி இப்படி ஷார்ட் ரூட் எடுப்பாங்க. போய் அப்படியே எப்படியாவது குருவை மயக்கி பிராமின் தீட்சை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அங்க பூஜாரிகளுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு. அங்க போவாங்க. அங்க வாழ்க்கை தரம் வசதி எல்லாம் அதிகம். அதனால இங்க வந்து இங்க ஒரு வேலைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னா அங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அப்போ அங்க போயிடலாம், அது வாழ்வாதாரம் எனக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை மறந்துடுறாங்க. நான் வாழ்வாதாரமே வேண்டான்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நம்முடைய திருப்தியினுடைய அந்த அளவு இருப்பாருங்க, அது எப்பவுமே திருப்தி அடையாது. எவ்வளவு அங்க போனா கூட திருப்தி அடையறோமா? இல்லை. அங்கிருந்து வரவே முடியாது. நிறைய பேருக்கு வர பிரியம் இல்லை. வரப்பிரியம் இல்லை. ஆனால் பக்தி ஒழுங்கா செய்றாங்களா? அதுவும் இல்லையே. அதான் முக்கியம். அங்க அவர்கள் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க நிறைய டொனேஷன் பண்றாங்க. அதனால சில பக்தர்கள், எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில பக்தர்கள் அவங்கள வந்து ஒரு மாயையில வச்சிருவாங்க. ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துருவாங்க, நீங்க பெரிய பக்தர், நீங்க அது இது. டொனேஷன் பண்றது டோனர் தான் ஆக்கும், பக்தர் ஆக்க மாட்டாங்க. இல்லைன்னா நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் டோனரா இருந்திருப்போம். என்னுடைய கணவரும் நானும் நல்ல பௌதிகமாக படித்தவர்கள். வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம். டொனேஷனை கொடுத்திருந்தா எங்களை தலை மேல தூக்கி வச்சு டிவோட்டிஸ் ஆடி இருப்பாங்க. நிறைய நேரங்கள்ல இது நடக்குது. ஆனால் பக்தர்கள் ஆகிய நாம் நம்மை கொடுக்கறதுக்கு தான் பார்க்கணும். பணம் கொடுக்கறதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க, டோனர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அந்த டோனருங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திருவிழா நாட்கள்ல முன்னாடி வந்து உக்காந்துக்குவாங்க. முடிஞ்சா அவங்க மேடையில கூட ஏத்திடுவாங்க. இங்க மாயப்பூர்ல எல்லாம் அது நடக்கும். நம்மளெல்லாம் ஓரம் ஒதுக்கிடுவாங்க. ஆனா ஓரம் ஒதுக்குறத பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த டோனர்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நிப்பாங்க, சேர் போட்டு உட்காந்துப்பாங்க. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க தினமும் வரமாட்டாங்க. தினமும் ராதா மாதவுக்கு சேவை பண்ண மாட்டாங்க. தினமும் நாம ஜெபம் பண்ண மாட்டாங்க. கூட போலீஸோட செக்யூரிட்டியோட வருவாங்க. முன்னாடி உட்காருவாங்க, ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அங்க உட்கார முடியாது. அது வேற இருக்கு. போயிடுவாங்க. அதனால நாம டோனர் ஆக விரும்பக்கூடாது, பக்தராக விரும்பணும். பக்தர் ஆகும்போது பக்தர் வந்து தன்னையே கொடுக்கணும் பகவானுக்கு. பணம் மட்டும் கொடுத்துட்டு விலகிறது இல்ல. பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு விலகுவதில்லை பக்தி. அங்கு தன்னையே கொடுக்க வேண்டும். அதுதான் அங்க முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால அறிவாளித்தனமா பக்தர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இந்த பௌதீக அசௌகரியங்களை தாங்குவதற்கு பழக கத்துக்கொள்ள வேண்டும். பௌதீக அசௌகரியங்களை தாங்குவதற்கு நாம் பழகி கொண்டு பக்தி செய்ய வேண்டும். அவ்வளவுதான் இன்னைக்கு கருத்து. அது எப்படின்னா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எவ்வளவு வசதியோட நல்லா இருக்கணும், அப்படி இப்படி சுகமா இருக்கணும்னு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கட்டும். நாம அசௌகரியங்களை கண்டு பயப்படாமல் பக்தி செய்ய வேண்டும். அப்பதான் வந்து சொர்க்கத்தை தள்ளி விட்டுட்டு
வைகுண்டத்துக்கு போவோம், இல்லைன்னா சொர்க்கத்துல இறங்கிடுவோம். சரியா? இப்ப இங்க மாயாப்பூர்ல இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. இங்க இருக்கும் தாம்பாசிகள்லாம் எளிமையான பக்தர்கள், எளிமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேராசை எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த தாம்பாசிகள், எங்களை மாதிரி ஆளுங்க, வெளிநாட்டு பக்தர்கள், இவங்களெல்லாம் பார்த்து மாறிடுறாங்க. அவங்கள மாதிரி மாறிடுறாங்க. அவங்க எளிமையா இருந்துட்டு சிம்பிளா இருந்துட்டு பகவான் ஹரிநாமம் சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கும் ஒரு மாயை இங்க இருக்கு. இவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா, இவங்கள மாதிரி வசதியா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் வந்து விட்டது. நாம வந்து நம்மை விட வசதியாக இருப்பவர்களை பார்த்து அந்த மாதிரி வசதியா இருக்கணும்ன்றதை விட, நம்மை விட பக்தியில் முன்னேறி இருக்கக்கூடிய பக்தர்களை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி பக்தி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வர வேண்டும். அதனால தேவர்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்கிற விஷயம், அவர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நல்ல பக்தர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்கள்ல அவங்க வந்து திசை மாறுவதில்லை. ஆனா நாம வந்து தேவர்களாக ஆவதற்கு விரும்பக்கூடாது. அவ்வளவுதான். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஜீவராசி பிரம்மதேவன் வரைக்கும் பதவியை பெறலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இப்ப பிரம்மதேவனா ஆவறதுக்கு நாம் செய்ய முயற்சியில கால் பகுதி கிருஷ்ண பக்தரா ஆகணும்ன்றதுக்கு முயற்சி செய்தால் நம்ம வைகுண்டத்துக்கு போயிடலாம். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த உலகத்துல பௌதிக விஷயங்களை நோக்கி நாம் ஓடுகிறோம். அதுல நாம் செய்யும், நாம கொடுக்குற அந்த எஃபர்ட் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சோண்டு நீங்க பக்தியில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலையே கிடைச்சிரும். விடுதலை கிடைத்து விடும். நாம நம்மளுடைய உடலை பராமரிக்கிறதுக்கு தான் நிறைய நேரத்தை செலவு பண்றோம். அதனாலதான் அடிக்கடி சொல்றது, உடலை பராமரிக்கிறது மேல கவனம் வைக்காதீங்க, பக்தியை பராமரிப்பதுல கவனம் வைங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது சுலபம், அது கஷ்டம். உடலை பராமரிப்பது, உடலுக்காகவே யோசனை பண்ணிட்டு வேலை பண்றோம் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுல நேர விரயம் ஆகுது. இந்த கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா பக்தியினுடைய ரகசியம் இது. அப்ப நாம வந்து பிரம்மதேவனா ஏன் கஷ்டப்பட்டு பிரம்மதேவனா ஆயிட்டு இங்கேயே இருக்கணும்? அதுல கால் பகுதி நீங்க பக்திக்காக செலவு பண்ணீங்கன்னா பகவானை சென்றடையலாம். இதெல்லாம் ரகசியம், ரகசியம். அதனால நம்ம வந்து பௌதிக விஷயங்கள் மேல நாட்டம் கொள்ளாமல் ஆன்மீகத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரியா? அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஜெயந்தி மாதாஜிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்த ஸ்லோகம். 2 ஸ்லோகம் இல்லையா, அதனால அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஸ்லோகம் 47. ஸ்ரீமன்னாம प्रोच्चनारायणाख्यम् केन प्राप्योर्वाञ्छितं पापिनोऽपि हाना पूर्वं वाक् प्रवृत्ता न तस्मिन् तेन प्राप्तं गर्भवासादि दुःखम्. நாராயணன் என்ற திருநாமத்தை உரக்க ஓதிய யார்தான் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளாமல் போனார்? அந்தோ நாம் மட்டும் நம்முடைய பேச்சுத்தன்மையை இந்த வழியில் பயன்படுத்தவில்லை. ஆதலினால் கருவில் வாசம் செய்கின்ற துயரங்களை அனுபவிக்க நேர்ந்தது. கர்ப்ப வாசாதி துக்கம். நாம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா மேல போயிடலாம். ஆனா கவனக்குறைவா இருந்தோம்னா திரும்பவும் கர்ப்பத்தில் வாசம் செய்கின்ற துக்கத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அந்த கர்ப்ப வாசாதி துக்கத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜாக்கிரதையா இருப்போம் பக்தியில. இங்க கர்ப்ப வாசாதி துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரியல, மறந்துடுறோம். நம்ம ஏதாவது ஒரு அடி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடியை வந்து கொஞ்ச நாள்ல மறந்துடுறோம். அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்கிறோம். அது மாதிரிதான் இந்த நம்ம கர்ப்பத்துல பல பல ஜென்மங்கள், 84 லட்சம் பிறவிகளாக கர்ப்பத்துல துன்பப்பட்டு இருக்கிறோம். மறந்துட்டோம் பாத்தீங்களா? இப்ப இந்த பிறவிலேயே கூட ஞாபகம் இல்லை. நம்ம கர்ப்பத்துல இருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன? இல்ல. ஆனால் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி காட்டுது, அம்மா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட, மறந்துடாத, திரும்பியும் அதே சக்கரத்துல வர்றதுக்கு விருப்பப்படாத. இது தெரிஞ்சிருந்தா நாம திரும்பியும் பிறவி எடுப்போமா? இந்த நல்ல உணர்ந்திருந்தோம் என்றால் ஜாக்கிரதையா இருக்குமே, தெளிவாக ஜெபிப்போமே, பகவானை கூப்பிடுவோமே. இல்லையே, மறந்துடுறோமே, அடிக்கடி மறந்துடுறோம். அதுக்குதான் வந்து
இங்க இங்க சொல்றாரு குலசேகர ஆழ்வார், எப்படி மறந்து போயிட்டோமே, ஞாபகம் இல்லையே. அதனால மீண்டும் வந்து இங்க வந்து சிக்கிறோமே. அதனால நாம நம்முடைய வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணோம்னா, எப்படி வடிவமைக்கணும்னா, சதா சர்வ நேரமும் கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரி வச்சிடணும். அதான் இப்ப இருக்கிற குழப்பங்கள்ல ஒரே வழி, எப்படி ஏனக்கேன பிரகாரன எப்படியாவது கிருஷ்ண நாமத்தை சொல்லணும். அதுக்கான வசதிகளை நீங்க பண்ணிக்கிட்டே வரணும். எப்பவுமே இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைக்கணும், இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைச்சு நீதான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்றதுல தீர்மானமா வரணும். நீதான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். இந்த உலகத்துல நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். பல நேரங்கள்ல இந்த கஷ்டங்கள் படுறது நல்லதா தோணுது, சுகமா வாழ்ந்துறதை விட கஷ்டங்கள் படுறது நல்லது. ஏன்னா இங்க வந்து நாம் பற்றுதலை விளக்க மாட்டோம். இங்க நமக்கு இப்ப எங்க திரும்பினாலும் அடி விழுதுன்னா அப்ப நம்ம வந்து தெளிவா இருப்போம், போய் ஆயிடலாம், வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இதுல வந்து ஒரு உதாரணம், நிறைய பேர் இந்த உலகத்தை சீர்திருத்துறன்னு போவாங்க. அவங்க வந்து சரியா அடி வாங்குவாங்க. உலகத்தை நான் சீர்திருத்துகிறேன், பிரச்சாரம் வேற, உலகத்தை சீர்திருத்துறது வேற. அது நம்ம நிறைய வரலாற்றுல பார்த்துருக்கோம். அவங்க உலகத்தை சீர்திருத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களே சரியா இருக்க மாட்டாங்க. அவங்க போய் அடி வாங்குறதையும் யாராலையாவது சுட்டுக் கொல்லப்படுவதையும் நாம் பார்த்துருக்கோம். அதனால அறிவுள்ள மனிதர்களாகிய நாம நமக்கு கொடுக்கப்பட்ட சொற்ப நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானுடைய ஸ்மரணத்தை கொண்டு வர முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானுக்கு சேவை செய்ய முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை விளக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும் நம்ம. பகவானே உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ அதுக்கு பக்கம் அந்த பக்கம் திரும்பிடுறீங்களோ அப்ப அவர் வந்து வழி காமிச்சுனே இருப்பார். இது பார் நல்ல பக்தர், போய் சேர்ந்துக்கோ, இதை பார் நல்ல விஷயம் எடுத்துக்கோ அப்படின்னு நமக்கு வந்து பிரபுபாதர் புத்தகங்களை அள்ளி கொடுத்துட்டார். இனி வாழ்க்கை முழுக்க உட்காந்து படிச்சுக்கலாம். நல்ல பக்தர்களை காட்டுகிறார். ஓ, இங்க வந்து கீர்த்தன் நடக்குது, போ கீர்த்தன் கேளு, சத் சங்கத்துல இரு, எப்போதும் சத் சங்கத்துல இரு. எப்போதும் சத் சங்கத்துல இருக்கும்போது நாம் வழி தவறுவதற்கு வாய்ப்பில்லை. எப்போதும் சத் சங்கத்துல இருந்தீங்கன்னா வழி தவற முடியாது. எப்படியாவது யாராவது ஒரு பக்தர் இன்னைக்கு வந்து ஏகாதசி ஃபாஸ்டிங் இல்லையா, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. நீங்க 16 மாலை ஜெபிச்சிட்டீங்களா ஒரு பக்தர் கேட்பாங்க. அதனால நம்ம பக்தர்கள் சத் சங்கத்துல இருக்கிறது, பக்தர்களுடைய சமூகத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தவறுகளும் நம்ம பண்ண மாட்டோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மாயாப்பூர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும். உன்னை எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும், அந்த மாதிரி. ஒரு முறை என் குழந்தைய, என் சின்னத்துல குருக்குள்ள இருந்தான். குருக்குள்ள இருந்தப்போ தவறு செஞ்சான். தவறு செஞ்சா அவங்க வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஏதோ தவறு செஞ்சான், அதனால 15 நாள் நீ குருக்குள்ள வர முடியாது, நீ போயிடு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டுல இருக்கணும், வீட்டுல இருக்க முடியாது, கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வரும்போது இந்த ஊர்ல இருக்கிற பெரியவர், எங்களுக்கு தெரிந்தவர், ஒரு கார்டியன் மாதிரி, அவர் வந்தார். உடனே என் குழந்தை ஓடி போய் ஒளிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டா அவர் பார்த்தா வெக்கம் இல்லையா, நீ குருக்குள்ள இல்லையா அப்படின்னு கேட்பார்ல, அது வெக்கம். அப்ப பக்தர்கள் சங்கத்துல நம்ம இருக்கும்போது நாம் தவறு செய்தோம்னாலும் வெக்கப்படுவோம், தவறு செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அதனால பக்தர்கள் சங்கத்துல இருக்கணும், எப்போதும் இருக்கணும். பக்தி செய்யறோமோ இல்லையோ, பக்தர்கள் சங்கத்துல இருந்தோம்னாலும் அவங்க தள்ளி விடுவாங்க நம்மள. அதனாலதான் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், நான் வந்து பக்தர்கள் வீட்டுல போய் ஒரு புழுவா பிறந்தனா கூட போதும், ஒரு நாயாக இருக்கிறேன். பக்தர்கள் நாய் வளர்க்க மாட்டாங்க, இருந்தாலும் பக்தர்கள் பக்கத்துல அக்கத்துல பக்கத்துல எதனா நாய் இருந்தா கூட நாய்க்கும் கருணை காட்டுவாங்க பக்தர்கள். நாம இதை வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சிவானந்த சேனர் வந்து ஒரு நாயை கூட்டிட்டு போவார் பூரிக்கு. ஒரு இடத்துல அந்த நாயை வந்து சேர்க்க மாட்டான் அந்த படகு படகுல வந்து அவன், இல்லப்பா நான் நாய்க்கும் காசு கொடுத்துட்றேன், அந்த நாயை எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து சைத்தன்ய மகாபிரபு தரிசித்து விட்டு அந்த நாய் வந்து உலகத்தை விட்டு போகுது. சோ பக்தர்கள் நாய்க்கு கூட கருணை காட்டுவாங்க. அதனால நான் பிறக்கணும்னா பக்தர்கள் வீட்டுல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி வினோத் தாக்கூர் மிக பணிவாக வேண்டுதல் வைக்கிறார். அதனால நாம வந்து கர்ப்பவாசாதி துக்கத்துல விழ வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சா என்ன யோசனை பண்ணோம்னா,
இந்த உலக வாழ்க்கையை பற்றி நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம் பகவானிடம் சரணடைய வேண்டும். பக்த சங்கத்தில் எப்பொழுதும் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா எங்க போய் முடியுமோன்னு தெரியாது. ஏன்னா இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே டெஸ்டினேஷன் தான் எல்லாருமே. பிரசாதம் சாப்பிட்றோம், 16 மாலைகள் ஜபிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், பிருந்தாவன் மாயாபுரம் பார்க்குறோம், கங்கையில குளிக்கிறோம், என்னென்னவோ பண்றோம். எல்லாம் கொண்டு போய் நம்மை இந்திரனுக்கு பக்கத்துல வச்சிரும். அவ்வளவுதான். அங்க இந்த புண்ணியங்கள்லாம் காலியான பிறகு திரும்பி எங்க தூக்கி போடப்படுவோம் என்று சொல்ல முடியாது. ஆகையினால இந்த பயம், கர்ப்பவாசாதி துக்கம் என்ற பயம் இருந்தா நாம மிகவும் கவனத்தோடு ஜெபிக்கணும். பகவானுடைய திருவடியை சரணடைய வேண்டும் இப்போதே. அது அப்புறம் தள்ளி வச்சிடுறேன் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. தள்ளி வச்சா நம்ம கர்ம வினையில என்ன இருக்கோ தெரியாதே. இப்ப நல்லா இருக்கும்போதே பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். பகவானுடைய நாமம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் விரும்பும் அனைத்தையும் கொடுக்கும். ம்? ஆனால் நாம் விரும்புவது கிருஷ்ணருடைய அன்பைத்தான், வேற எதுவும் இல்லை அப்படின்றதுலையும் தெளிவாக நாம் பகவானுடைய நாமத்தை ஜெபிப்போமாக. பகவானை எப்போதும் பாடிக்கொண்டே இருப்போமாக சத் சங்கத்துல. இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருந்தா? மாதாஜி, இந்த ஆ, சத்சங்கம்னு உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நீங்க எனக்கு துளசி மாதாஜியோட சங்கத்துல சேர்த்து விட்டேன்ல. காலையில 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த சங்கத்துல எழுந்துட்ட உடனே அடிச்சிருவாங்க மணி. கரெக்டா 6ன்னா மாதாஜி எடுத்துருவாங்க. எடுத்து அது எல்லாம் இந்த குரு குரு வந்தனம் ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க அவங்க. அது எல்லாத்தையும் நான் புஸ்தகம் 15 உள்ள வச்சிருக்கேன் மாதாஜி, நம்மளோட இஸ்கான் புஸ்தகம். ம். அது ஒன்னையும் எடுக்கல. இப்போ எல்லாம் எடுத்து 1வது கண்டம் 2வது கண்டம்னு பெரட்டி 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 இப்போ படிக்கிறேன். எழுதி கொடுத்துருக்காங்க 108 சத்ரு ஸ்லோகி. அது எனக்கு பிரிண்ட் கொடுக்க ஆள் இல்லை. அதனால எல்லா புஸ்தகத்துல இருந்து எடுத்து பொறுமையா சொல்லி என்னோட சத்சங்கத்துல நீங்க சேர்த்து விட்டீங்களுக்கு அது அந்த கோடி வந்தனம். அதை நன்றி. நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. துளசி அத மாதா. சத்சங்கம் வேணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுனாலும் நீங்க அதை எனக்கு கொடுத்ததுனால காலையில அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. துளசி மகாராணிக்கு ஹரே ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஆமா. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுந்தர் அதாவது பிரபு. சுந்தர் பிரபு கேளுங்க. மாதாஜி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கோலோக பிருந்தாவனுக்கு போறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ம். நம்ம போறோம். அங்க ஏதாச்சும் நம்மளோட ஏதாச்சும் குவாலிட்டி கம்மியாகிறப்ப நம்ம இறக்கி விட்டுருவாங்களா? அங்க நம்மளை காப்பாத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? எந்த மாதிரி இருக்குங்க மாதாஜி? நம்ம அங்கிருந்து தான் இங்க வந்தோம் பிரபு. அங்கிருந்தோம். அங்கிருந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து சண்டை போட்டு நான் தனியா போறேன், தனி குடுத்தனம் போறேன்னு சொல்றாங்கல்ல பசங்கள்லாம். இந்த மாதிரி தனி குடுத்தனம் போகணும்னு ஆசைப்பட்டோம். பகவான் அது தனி குடுத்தனம் நீ போக முடியாது, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்யாமி பரமாத்மாவா கூட நமக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்ப நம்ம இங்க அடி வாங்குறோம்ல, எல்லாம் நல்ல அடி வாங்குறோம்ல. எல்லாருக்கும் தெரியுதா மாயா கிட்ட இருந்து எவ்வளவு அடி வாங்குறோன்ட்டு? எவ்வளவு கஷ்டம், ஒருத்தருக்கு ஒரு ஒரு கஷ்டம் இல்லையா? அடி வாங்கும்போது யோசனை பண்ணும், நான் எங்க அப்பா கிட்ட இருந்தேனா, எங்க அம்மா கிட்ட இருந்தேனா இந்த அடியெல்லாம் நான் வாங்க மாட்டேன், அவங்க என்னை காப்பாத்துவாங்க, அவங்க எப்போதும் என் கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம அம்மா அப்பா கிட்ட திரும்பி போகும்போது அங்க போய் திரும்பியும் தப்பு பண்ண மாட்டோம். அதான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு, நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க எனக்கு சூடா பால் கொடுத்துட்றீங்க. நான் தெரியாம அப்படியே வாயில வச்சிடுறேன், நாக்கு சுட்டுடுது. சரி, இப்போ உங்களை பாத்துக்கிறேன். ஓ, இந்த சுந்தர் பிரபு பால் ஆத்தாம அப்படியே சூடா கொடுத்துருவாரு. அடுத்த முறை உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க எனக்கு தயிர் தான் கொடுக்குறீங்க, இது மோர் தான் கொடுக்குறீங்க. மோர் சில்லுன்னு தானே இருக்கும், ஆனா மோர் கூட ஃபூ ஃபூன்னு ஊதி தான் நான் குடிப்பேன். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கிட்டேன்ல. அதனால நாம இப்போ கோலோக விருந்தாவனம் போனோம்னா ஜாகிரதையா இருப்போம். திரும்பவும் கிருஷ்ணர் மீது பொறாமை படமாட்டோம். அந்த பயிற்சி தான் இங்க எடுத்துடுறோமே. அதனால அங்க போனோம்னா திரும்பி தள்ளி விட மாட்டாங்க. அவங்க தள்ளி விடுறவங்க இல்ல, இழுக்கணும்னு தான் பாக்குறாங்க. அங்க போயிட்டு திருந்தி நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் புத்தி இருக்கும். கெஞ்சினாராம் கிருஷ்ணர், நீ போவாத, வேண்டாம், அங்க நல்லா இருக்காது, என்னை விட்டுட்டு போகாதன்னு சொன்னாராம் கிருஷ்ணர். நாம தான் இல்ல, நாங்க தனி குத்தனம் போவோம். பசங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நாங்க தனியா போனோம். வயசானவங்களும் சொல்றாங்க, நான் தனியா, எனக்கு தான் பென்ஷன் வருது, நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். அப்ப அந்த பசங்க எல்லாம் கோவப்படுங்க, இது கேட்க மாட்டேன்றாங்க அம்மா அப்பா,
நம்ம பேச்ச. நாங்க இங்க இருக்கிறோம், இங்க இருங்களேன், எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு தனி கொடுத்தனம் வேணும், எங்களுக்கு எங்க ஓன் ஸ்பேஸ் வேணும், அவர் ஓன் ஸ்பேஸ் வேணும்னா சரி போ தனியா அப்ப அல்லாடு அப்படின்னு விட்ட பிறகு தெரியுது. இப்ப நாமெல்லாம் தனியா அல்லாடுறோம். எப்போ வந்து அங்க போகும்போது இதனுடைய அருமை நமக்கு தெரியும். அதனால மீண்டும் தவறு பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் வாய்ப்புகள் இருக்கு. தவறு பண்ணோம்னா நானே போறேன்னு விரும்பினா பகவான் ஒண்ணுமே பண்ண முடியாது. தனி சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு தனி சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் பாடம் இவ்வளவு திரும்ப 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 நடத்துறது. அப்படி தக 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 தகன்னு மின்னுதா அது பின்னாடி ஓடிடுறோம் இல்லையா? எஸ். எது கிளிட்டரிங் எதுவெல்லாம் தக தகன்னு இருக்கோ அது பின்னாடி எல்லாம் ஓடுறோம், ஏமாந்து போறோம். உண்மைதான். ஏமாறாமல் இருக்கணும். கிருஷ்ணர் தான் வேணும், கிருஷ்ண பக்தி தான் வேணும், எளிமையா இருக்கணும், தூய்மையான இதயம் வேண்டும், கிருஷ்ணரையே விரும்ப வேண்டும் அப்படின்னு மாத்தணும். நம்ம திரும்பி திரும்பி அங்க போறதுக்கு நம்மள தயார் பண்றோம். இப்ப கூட பகவானுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் முக்தி கொடுக்க அவர் தயாரா நிக்கிறாரு. கொடுத்துட்டாருன்னு கூட சொல்லிக்கலாம். நாம தான் போக விரும்பல. நாம விரும்பல. நாம விரும்பலன்னா அவர் எப்படி கொடுப்பார்? அதனால நாம விரும்ப வேண்டும், அவரையே நினைக்க வேண்டும். நீதான் வேணும், எனக்கு பக்தி தொண்டு தான் வேண்டும் அப்படின்றதுல திரும்ப 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 அடங்காத மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். இது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. சரி. தள்ளி விடுவாங்க கண்டிப்பா. நாம போகணும்னு விருப்பப்பட்டா அந்த சொர்க்கத்துல நீங்க சொல்றது வந்து சொர்க்கத்துல நடக்கும். புண்ணியம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்களாம், அவங்க வந்து அப்படியே தள்ளி விடுவாங்களாம். அங்க மரணம் கிடையாது. அடுத்து அவங்க வந்து மேல இருந்து கீழே வந்து அப்புறம் வேற பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். இது சொர்க்கத்துல நடக்கும். ஆனால் ஆன்மீக உலகத்துல அஹ், கிருஷ்ணரும் பக்தர்களும் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்காதீங்க, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு எதிரா செயல்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு மீண்டும் வாய்ப்புகள் தரப்படும். அந்த வாய்ப்புகளை மீறி தான் ஜீவன் இங்க வருது. ம். அந்த வாய்ப்புகள்லாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், நான் போகணும் நான் போகணும் அப்படின்னு அடம் பண்ணுது. அப்ப வேற வழி இல்லாம கிருஷ்ணர் உள்ள உக்காந்துக்கிறாரு, அந்தர்யாமி பரமாத்மாவா. ஏன்னா பகவான் இல்லாம நம்மால செயல்பட முடியாதே. எல்லாருடைய இதயத்திலயும் அந்தர்யாமி பரமாத்மாவாக கிருஷ்ணர் கூட வராரு, பேசாம வராரு. என்ன வேணுமோ ஓகே. ஒரு குழந்தை கூட பேசாம வர அம்மா அப்பா மாதிரி, எனக்கு அது வேணும் ஓகே வாங்கி கொடு. அது என்ன பண்ணும், கண்ட மேனிக்கு தின்னுடும். தின்னுட்டு ஒண்ணு வாந்தி பேதியில நிக்கும், இல்ல சளி ஜுரத்துல நிக்கும். எவ்வளோ இது! இதற்கு முதல் உதாரணம் என் குழந்தை தான். நான் நினைப்பேன், நான் இந்த மாதிரி தான் கிருஷ்ணர்கிட்ட நான் பிஹேவ் பண்றேன்னு நினைச்சுப்பேன். ஏன்னா அதுகிட்ட எவ்வளோ சொல்லுவேன், என்னுடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தையா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். ஓடி போய் கண்டதை தின்னுடும். நல்லா இருக்கும், ஒழுங்கா பரீட்சை வரப்போகுது, நல்லா இருக்கே இந்த குழந்தை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள போய் வெளியே போய் கண்டதை வாங்கி தின்னு ஒண்ணு வாந்தி பேதி வரும், இல்ல சளி வரும். சளி எந்நேரம் சளி பிடிச்சிக்கும். சொன்ன பேச்சு கேட்காதே, இஷ்டத்துக்கு ஆடும். அது போலதான் நாம வந்து கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறோம். அப்போ அனுபவி. முழுசா சரணம், நீ சொல்றத நான் கேட்கறேன் 100%. இது வந்து மார்க் எல்லாம் 99 98 கூட கிடையாது, ஃபெயில் தான். 100% ஆகணும் நம்ம. கஷ்டமா இருக்குல்ல? ஆசை இருக்கு, ஆனா இருக்கணும்னு ஆசை இருக்கு. இல்ல இல்ல, நம்ம ஆஹ் ஆயிடுவோம். உம் 100% உம் கிருஷ்ணர் தான் ஆகணும். 10 ஆமா 20 எல்லாம் அப்படி ஆசை தேவை. இருக்கு. வேண்டாம் வேண்டாம், இது வேண்டாம் அது வேண்டாம், அது நீதான் வேணுங்கிற ஆசை நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அனுகிரகத்தை அவரும் பண்ணணும். அவர் பண்றாருன்னு தான் இப்ப நான் அவர் வர்ற. தயாரா இருக்கார். இல்ல மாதாஜி, பண்ணிட்டாரு ஏற்கனவே, கூடவே ஆமா இருக்கிறாரு. கூடவே இருக்கிறாரு. அதான். நாம உம் தான் தப்புன்றத புரிஞ்சுக்கணும். அவர் உம் பண்ணலையே, எனக்கு நோய் வருதே. சில பக்தர்கள் இப்படியே சொல்றாங்க, எனக்கு ஆஹ் நோய் வருதே, நான் மாயாப்பூர்ல இருக்கணும்னு பார்த்தேன், எனக்கு நோய் வருது, இந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கல. இதெல்லாம் என்ன கதை? உம் உன்னுடைய விருப்பம் ஆழமானதாக இருந்தால் நட எங்க இருந்தாலும் ஒண்ணும் வராது. நடக்கும். நடக்கும். ஆமா அதனால பகவானை வந்து இல்ல நான் பக்தி தான் வேணும் என்பதுல நம்ம வந்து தீவிரமா இருக்கணும். சில உம் அசம்பாவிதங்கள் வாழ்க்கையில நடக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கு காரணம் கிருஷ்ணர் கிடையாது. அதான் எல்லாத்துக்கும் அவர் தலையில போட்டுற வேண்டியது. அவர் கிடையாது. அதற்கு காரணம் ஏன்னா நம்ம நான் அப்படியே இதெல்லாம் பண்றேன். யோசனை பண்ண உம் ஆரம்பிச்சுக்கணும், எல்லாம் நீதான் அதான். எல்லாம் நீதான் எல்லாம் உம் நீதான். இல்ல, நம்முடைய உம் இந்த வாழ்க்கை நம்முடைய விருப்பப்படி நடக்கிறது. உம்
நமக்கு தான் இதுக்கு சுதந்திரம் முன்னாடி நீங்க கொடுத்துருக்காரு. என்ன விருப்பம்னு போட்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில உங்க விருப்பத்தை போட்டிருந்தீங்கல்ல அதுபடி நடக்குது இப்ப. அதன்படி நடக்குது இப்போ. இனி இனி வரப்போற வாழ்க்கைக்கு நான் கிருஷ்ண பக்தர்களோட இருக்கணும், பக்தி தொண்டு செய்ய வேண்டும், பக்தியே ம். வேண்டும், நாம ஜபமே வேண்டும்னு எ- ம். விரும்பணும். அதை ஆழமா விரும்பணும். மேற்கொண்டு விரும்பும்போது நீங்க எனக்கு கொடுப்பீங்களா இல்லையா? நான் நினைச்சிருந்தேன் ஒரு சத்சங்கமே இல்லையே, சத்சங்கம் இல்லாம இருக்கோமே, ஒரு ஏகாதசினா ஒருத்தர் சொல்றா, என் பொண்ணு சொல்றா, நீங்க சொல்றீங்க, அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு சத்சங்கத்துல இருந்துட்டு அது கேட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கே. அது கிடைக்கும். இல்லையே நினைச்சேன். அதுக்கு நீங்க கொடுத்து அது மாதிரி கிடைக்கணும். அவர் நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அவ்வளவுதான். நம்புறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. கேள்வி இல்ல மாதிரி கருத்து சொல்ற மாதிரி. யாத்ரா போகும்போது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பகவத் தரிசன யாத்ரா போனோம். ம் இப்ப கூட இருக்கிற எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ம் சமாளிக்க முடியாத போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல நானும் கிருததாஸ் பிரபு நடந்து போயிட்டு இருந்தோம். ம் பிரபு சொன்னார், நான் போன வாரம் வந்த மாதாஜி அப்படின்னாரு. ம் இருந்து போன வாரம் மாறாரு பார்த்தா யாத்திரை வரமே அப்படின்னு நினைச்சேன். தண்ணி அயோத்தியா போகும் தண்ணி இவ்வளவு மேல போயிட்டு இருந்து இன்னைக்கு சபரிமலை இருக்கணும் போறக்கெல்லாம் வரக்கு ம் எதுக்கு பேர் போன வாரம் உட்கா வந்தீங்கன்னா, நான் வந்து எல்லாம் வந்து ஒரு கோயிலுக்கு எவ்வளவு தூரம் சமையல் சாப்பாடு இதெல்லாம் பார்த்து சொல்லி போட்டு வந்த மாதிரினாரு. ம் ஒரு டைம் யாத்திரா போயிட்டு அடுத்த தடவை போறது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எந்த அசௌகரியம் வந்தாலுமே நம்ம ஏத்துக்க வேண்டியது. எந்த மாதாச்சும் என்ன பண்ணாலும் சரி, நம்ம வந்தது என்ன பகவான் பார்க்க வந்தோம், யாத்திரை அனுபவிக்க வந்தோம், அதோட சரி, எந்த குறையும் நம்ம நினைக்கூடாது விட்டுட்டு மாதாஜி அதுல இருந்து. வெரி குட் மதர். வெரி குட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மணிமேகலை மாதாஜி, மணிமேகலை மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்க. சரி ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அதாவது நம்ம காலையில வந்து 16 மாலை சாண்டிங் பண்றோம், ம் அப்புறம் புக்கெல்லாம் படிக்கிறோம், ம் அடுத்தது கிளாஸ் கேட்கறது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். ம் இப்ப நான் சொர்க்கமோ அல்லது நரகமோ போறேன்னு வச்சுக்கோங்க, ம். திருப்பி இன்னும் மீண்டும் சொர்க்கத்துல இருந்து மறுபடியும் நான் ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னு இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும். அப்படிதானுங்க மாதாஜி? ஆமா, எங்க போனாலும் கண்டினியூஸ் ஆகும். ஆ, உங்களுடைய பக்தி தொடரும், அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா என்னன்னா நாள் ஆகும். ம், சரி. இப்ப பௌதிக உலகத்திலேயே நம்ம இங்கேயே சுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், ம், அது ம், நம்ம இங்க இருக்கிற வாழ்நாள்ல அதிகப்படுத்துது. அதுக்கு தான் சொல்றது, நம்ம அங்க போறது தான் அதிகமா விரும்பணும் அப்படின்ட்டு. இப்ப சொர்க்கத்துக்கு போனா ரொம்ப தாமதமாகும், ஏன்னா வாழ்நாள் அதிகம். ம், 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 கரெக்ட் இங்கே கரெக்ட். சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். ம், ம், பதவிகள் கொடுத்துருவாரா கிருஷ்ணரு, அந்த ம், ம். பதவியிலேயே நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அதனாலதான் நம்ம சொர்க்க வாழ்க்கைய வேண்டாம். வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ம். அப்ப நம்ம இன்னும் வந்து பக்தி வந்து நிறைய திருப்தி ஆகிற மாதிரி செய்யணும், 100% செய்யணும். அப்பதான் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போக 100% முடியும். செய்யணும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். சரி. மனசுல நீங்க கிருஷ்ணரை அடையணும், 100% பக்தி செய்யணும்ன்ற ஆசையை வச்சுக்கிட்டீங்கனாலும் வழி அவர் காட்சினே வருவார். சரிங்க. வழிகாட்டுதலை கிருஷ்ணர் காட்டுவார். இது சரி, இங்க போ, இங்க போ, இங்க போ, இங்க போன்னு அப்படியே தள்ளி விட்டுனே போவார். சரி. சரணம் அப்படின்ட்டு சரணாகதி எடுத்துட்டு, நான் உன்னை வந்தே தீரணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்றத அடிக்கடி 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 அடிக்கடி. ஏன்னா நாம என்ன பண்றது, ஒரு நாள் பக்தி பண்ணிட்டு மத்த நாள் கீழே விழுந்துடுறோம். அப்படி இல்லாம நாம நம்முடைய பக்தி தொண்டுல ஸ்திரம்னா உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்தானே அப்போ கிருஷ்ணர் ஓகே, இவங்க பாசு அப்படின்னு சொல்லிப்பாரு. இன்னொரு பாலாஜி, இப்ப நம்ம சொர்க்கம் போறோம்னா சொர்க்கத்துல வந்து அனுபவிப்பது வந்து அதிகமா இருக்குது. அதாவது பொண்ணு பொருள் மத்த இதெல்லாம் அப்போ அதிகமா. மறந்துடுவோம், நல்லா தானே இருக்குமான்ட்டு கிருஷ்ணரை மறந்துடுவோம். அதை அதை மறந்துட்டு நாம சொர்க்கத்திலயும் இருக்கலாம் நான் நினைப்பேன் மாதாஜி. அந்த நினைப்புல இருந்து நான் விடுபட்டு திருப்பி நான் ஆன்மீக உலகத்துக்கே தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நல்ல பிடிவாதம் வரப்படும் மாதாஜி. அதுக்கு என்ன செய்யலாம் மாதாஜி? அங்க இப்ப இப்படி இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மேல 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 போய் சத்திய லோகத்துக்கும் போறோம். சத்தியலோகத்துல பிரம்மாஜி இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறார். அந்த பிரம்மா வரைக்கும் மேலேயே போலாம். சில பேர் அப்படித்தான் மேல 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 போவாங்க. ஆனா அது பெரிய வாழ்க்கை. இப்ப சரி. இங்க பூமியில குறுகிய வாழ்க்கை, சீக்கிரமா நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போயிடலாம். ஆனா ம், மேல மேல போறது பல பல யுகங்கள் கூட ஆகலாம். யுகங்கள்னா பாத்துங்க எந்த பெருசு இருக்கும். ம், அப்புறம் ம், அங்க போய் சத்தியலோகம் போய் சத்தியலோகத்துல ம். பிரம்மாக்கு எப்போ பிரம்ம வாழ்நாள் தெரியும்ல, படிச்சிருப்பீங்களே ஆ, பக்தி படிச்சு படிச்சு. சாஸ்திரியில. ஆமாங்க அந்த மாதாஜி. பிரம்மாவனுடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பிரம்மாவோட முக்தி கிடைக்கும். ஓ சரிங்க மாதாஜி. ம்.
அப்ப நம்ம இங்க அதாவது இப்ப இந்த பௌதிக வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்ல முறையில நம்ம ஜெபமா செய்யறது, பக்தி சேவை செய்யறது, அதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு நேரடியா ஆன்மீக உலகத்துக்கு போற சான்ஸ் இருக்கு. எனக்கு இங்க மாதாஜி. இருந்து போறது ரொம்ப அதிக வாய்ப்பு. அதனாலதான் இங்க இருந்தே போறதுக்கு ஆச்சாரியர்கள் நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. சரி சரி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிரிதாரி கிருஷ்ணா. கிரிதாரி கோபிநாத் பிரபு. ದಂಡೋತ್ ಕಣ தண்டத் பிரணாம் பிரபு. ஏன் நிறைய டிவோட்டிஸ் டெமிகாடா போறப்ப பண்ற பக்தி நிறைய டிவோட்டிஸ் ஏன் டெமிகாடா மேல போயிடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த பக்தியை வந்து உள்ள ஆசைகளோட செய்யும்போது பகவான் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றுவார். அந்தர்யாமி பரமாத்மாவா இருக்கிறாரு கிருஷ்ணரு. உள்ள நம்ம ஆசைகளை பார்த்துட்டே இருப்பார். ஓ, உனக்கு இதுக்கான ஆசை இருக்கா, சரி அதை நிறைவேத்துறேன். அது முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு நம்ம எப்ப தெளிவா இருக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம வந்து முக்திக்கு வந்து தகுதியானவர்களா மாறுறோம். எனக்கு இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு எப்போ வரைக்கும் நினைக்கிறோமோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்ல அவரு. அது கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் பேர்ல தப்பே கிடையாது இல்லையா? ஏன்னா நீங்க விரும்புறீங்க. நான் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்புறம் புண்ணிய காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆடணும் பாடணும்னு நினைக்கிறோம், வசதியா வாழணும்னு நினைக்கிறோம், சுகமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் சரிப்பா, அதோட சேர்த்து பக்தியும் பண்றோம், ஹரே கிருஷ்ண நாம ஜெபம் பண்றோம். பகவான் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஓ சரி, அழகான உடலா கொடுத்துட்றேன், ஆரோக்கியமான உடலா கொடுத்துட்றேன், நல்ல எங்க வேணா பறந்து பறந்து போகணுமா கொடுத்துட்றேன், அழகா பாடணுமா கந்தர்வனா மாறிடு, நீந்தனமா நீ வந்து இது எதாவது மீனா அந்த மாதிரி அழகான அங்க சொர்க்கலோகத்துல ஆயிடு. அந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைவேற்றிடுவார். ஏன்னா நம்ம பகவான் வந்து எது கேட்டனாலும் அவன் தருவார். நாமத்துக்கு வந்து எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கு. நம்ம அதையே விரும்பி விரும்பி, ஏன்னா இங்கேயே இருக்கிறோம்ல, பௌதிகத்திலே இருந்ததுனால பௌதிகமா தான் நிறைய விரும்புறோம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து அடிப்படை விஷயங்களை கடைபிடிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அடிக்கடி சொல்றது. அதனால அந்த பகவான் வந்து உங்களை சொர்க்க பிராப்தி கொடுத்துருவார் கண்டிப்பா. பக்தர்கள் இப்ப நாம இருக்கிற அனைத்து பக்தர்களும், ஏன்னா நம்ம பாவங்கள் குறைஞ்சிடுச்சு, பாவ செயல்கள் குறைஞ்சு போச்சு. இந்த பக்தியை நம்ம வந்து கர்ம காண்டமா பண்ணிட்டோம்னா சொர்க்கம்தான். இல்ல எனக்கு பக்தி தான் வேணும், நான் மெதுவா கூட வரேன் கிருஷ்ணா, மெதுவா வரேன்னா பூமிக்கு திரும்பி வரலாம், இல்லைன்னா சொர்க்கம். நிறைய சொபஸ்டிகேட்டட் பக்தி பண்ணணும்னு நினைச்சா சொர்க்கம் தான். எதையும் தாங்கி உன்னை நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாறணும். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நான் பக்தி செய்வேன், எல்லா சூழ்நிலையும் எல்லா சௌகரியங்கள்லையும் நீதான் வேணும் எனக்கு அப்படின்னு ஒரு ஸ்திரமா நம்ம மாறணும். அது மாறாத வரைக்கும் உள்ள வந்து ஆழ் மனசுல நிறைய ஆசைகள் வச்சுக்கிறோம். ஆழ் மனசுல பல பல ஜென்மங்களா கொண்டு வந்துன்னு இருக்கிறோம் ஆசைகளை. அந்த ஆசைகளை வந்து விரும்புறோம். அந்த ஆசைகள் இருக்கு மனசுக்குள்ள. ஜபம் பண்ண பண்ண பகவான் அதை அப்புறம் பார்த்துட்டே இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார்ல. யோசிக்கிறார், சி இந்த பக்தன் இதை விரும்புறான், கொடுத்துடலாம். சரி, அனுபவிச்சு அது முடிஞ்ச பிறகு வரணும். இதுக்கு ஒரு உதாரணம், சித்திரகேது அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த சித்திரகேதுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அந்த ரிஷி முனிவர்கள்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க வந்து இதுக்கு ஆசைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவோம். ஆனா அந்த குழந்தை உங்களுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக அமையும். இது வந்து ரொம்ப கீவேர்டு. அந்த இந்த பாஸ்ட் டைம்ல இன்ப துன்பம் இந்த ரெண்டுமே கீவேர்டு. நீங்க வந்து இந்த 6வது காண்டம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான பாடம் சித்திரகேதுக்கு. அவன் அப்ப கண்டுக்கவே இல்லை, எனக்கு குழந்தை வந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னா. ஏன்னா அந்த துன்பம் அப்படிப்பட்டது. ஒரு மன்னனாக இருந்து கொண்டு குழந்தை இல்லைன்னா, ஏன்னா இந்த விஷயத்தோட என்னையும் ரிலேட் பண்ண முடியும். எனக்கும் வந்து அவ்வளோ சட்டுன்னு குழந்தை பிறக்கல. அது ஆனா சொன்னாங்க, இது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கும். புரியாது, மண்டல உரைக்காது, அனுபவிக்கும் போது அந்த குழந்தையை இழந்து சித்திரகேது துடிக்கிறான் பாருங்க. அப்பதான் புரியுது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான் நாரத முனிவரும் அங்கீர முனிவரையும். இப்போ தவம் பண்ணு, பகவத் பக்தியில இறங்கு
அப்புறம் பகவத் பக்தியில இறங்கி கூட அந்த பௌதிக ஆசை இருந்ததுனால அவர் கந்தர்வனா மாறிடுறார். கந்தர்வனா மாறி அதுக்கு அடுத்த பிறவி அசுரன், அந்த அசுர பிறவியிலேருந்து அவர் பகவானை அடைகிறார். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகளுக்கு பகவான் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறார், கொடுக்காம இருக்க மாட்டார். நாம வந்து தீவிரவாதத்தை, பக்தியில கண்டிப்பா தீவிரவாதியா இருக்கணும், கண்டிப்பா தீவிரவாதியாக இருக்க வேண்டும், கிருஷ்ண பிரேமையை அந்த பிறவிலேயே அடைய வேண்டும்னு சொன்னாதான் ஒரு 4-5 பிறவியாவது ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. அந்த நம்ம மகாராஜ்கிட்ட தீட்சை வாங்கினாங்க இன்னைக்கு, சோல் போயிட்டாங்க மாதாஜி. அவங்களுக்காக நம்ம ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து, அவங்க முகப்பேரு மாதாஜி உங்க கிளாஸோட அட்டன் பண்ணிக்க, கௌரின்னு நினைக்கிறேன் அவங்க பேரா. அவங்க வந்து முகப்பேர்ல இருந்தாங்க, அவங்க சொந்த ஊர் மதுரை, பாடி வந்து அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம PVKSல வந்து ராமச்சந்திர பிரபு போட்டிருக்காரு, எல்லாரும் அவங்க ஆத்மா வந்து அவன்ட்டு சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து, அவங்க நல்ல உங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 1 இயர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நேட்டிவ் பிளேஸ் போய் ஆத்மா போயிட்டு அவங்களுக்காக எல்லாரும் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி பக்தர்கள். நாம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். இந்த வாரத்துக்கான கேள்விகள்லாம் அனுப்பிட்டேன். பக்தர்கள் வந்து பாகவத கேள்வி பதில்களை கவனமா படிச்சுட்டு வாங்க. நம்ம அடுத்த வாரம் பாகவத வகுப்புல சந்திக்கலாம். இந்தி வகுப்பு வந்து இன்னைக்கு வந்து 6:30 மணிக்கு வச்சிருக்கோம். யாரெல்லாம் ஹிந்தி தெரியுமோ அந்த பக்தர்கள் வந்து அதில் கலந்து கொள்ளலாம். இதே இணைப்பு தான். நாம வந்து மற்றபடி அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.